நமது அடுத்த முக்கியமான கொள்கையை பற்றி பேசலாம். 8வது கொள்கை நீர் வள மேம்பாட்டு வளர்ச்சி. நீர் என்பது வாழ்க்கையின் அடிப்படை. நீர் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. அதனால் தான் இந்த கொள்கை மிகவும் முக்கியமானது. முதலில் வீட்டுக்கு வீடு மரநடுதல் திட்டம். ஒவ்வொரு வீட்டிலும் மரம் நடுதல் கட்டாயம். இதனால் நிலத்தடி நீர் அதிகரிக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். அடுத்ததாக மழைநீர் சேகரிப்பு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் மழைநீர் சேகரிப்பு கட்டாயமாக்கப்படும். ஒரு துளி நீரும் வீணாகாது. கடல் நீர் நன்னீராக்கும் திட்டம். கடல் நீரை நன்னீராக மாற்றும் தொழில்நுட்பம். அந்த நீர் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படும். ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் மேம்பாடு. சிறியதும் பெரியதுமான ஆறுகளில் அணைகள், ஏரிகள், குளங்கள், கிணறுகள் புதுப்பிப்பு. நீரை சேமிக்கும் பெரிய முயற்சி. நீர் சேமிப்பு மற்றும் பாசன மேம்பாடு. நீரை சரியாக சேமித்து விவசாயத்திற்கு முறையாக வழங்குதல். இதனால் உற்பத்தி அதிகரிக்கும். அன்பார்ந்த மக்களே, இந்த கொள்கையின் நோக்கம் நீர் பற்றாக்குறையை குறைப்பது, விவசாயத்தை பாதுகாப்பது, அனைவருக்கும் குடிநீர் உறுதி செய்வது. இந்த நீர் வள மேம்பாட்டு வளர்ச்சி மூலம் நம் எதிர்காலம் பாதுகாப்பாகும், நம் நிலம் வளமாகும், நம் வாழ்க்கை முன்னேறும். நாம் ஒன்றாக செயல்படுவோம், நீர் வளத்தை காக்கலாம், நாம் ஒன்றாக வெல்வோம். நன்றி, வணக்கம்.